டு எடிஎம் அகாடமி. நீங்க யுஜிசி நெட் ஜூன் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேவா? எங்க யுடிமாஸ்டி சேனல்ல நிறைய யுஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் எல்லாம் 10 யூனிட்டோட பேசிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்க அந்த வீடியோல பார்க்கலனா எடிமாஸ்டி சேனல்ல பிளேலிஸ்ட் போயிட்டு அதெல்லாம் பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா யூனிட்ஸை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த யூனிட்ஸில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது, இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம பவர் பிஒய்க்யூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட கம்ப்ளீட் யூனிட்டை நம்ம பிஒய்க்யூஸ்லேயே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது டே 2 யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட். எல்லா யூனிட்ஸும் எல்லா டாபிக்ஸுமே மெயின். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. அப்போதான் எல்லா டாப்பிக்குமே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நம்ம போட போகிறோம் இந்த சீரீஸில். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு 2 இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம மாஸ்டர் சப்ஜெக்ட் தான். ஸோ நீங்கள் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். பட் பேப்பர் 1 ஒரு 10 பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும், 10 யூனிட்டும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பிஒய்க்யூஸாக பார்ப்போம். எல்லாமே யூஜிசி நெட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். If a research project is set up so that everybody in the population of interest has an equal chance of being included in the sample, the research involves. யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நியூவாக கூட இருக்கும். நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பதில் சொல்லணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாப்புலேஷன்ல ஈக்குவல் சான்ஸ் எங்க கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து பாப்புலேஷன் சொல்லுவோம். இப்போ 1000 பேருக்கு நம்ம ரிசர்ச் பண்றோம்னா அதை பாப்புலேஷன் சொல்லுவோம். சாம்பிளுங்கிறது அதுலேருந்து ஒரு 500 பீப்புள் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு சாம்பிள்னு சொல்லுவோம். அதை தான் அந்த சாம்பிளிங்ல யாருக்கு ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும், எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கு, அதுதான் அதை நம்ம பிக் பண்றதை பொறுத்து இருக்கு, அதுதான் சான்சஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டா பிரியும், ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு பிரியும். ஓகேவா? இந்த ஈக்குவல் சான்ஸ் எங்க கிடைக்கும்னா இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல சில டைப்ஸ் இருக்கும், நம்ம போக போக அதெல்லாம் பார்க்கலாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டியில எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகே, இந்த கோட்டா சாம்பிளிங், ஜட்மெண்டல் சாம்பிளிங், கன்வீனியன்ட் சாம்பிளிங் இது எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இதில் கிடைக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போமா? அடுத்தது இது பேரு மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூஜிசி நெட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் ரீசன்ஸ் ஃபார் ரைட்டிங் எ லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு கேட்டிருக்காங்க. இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்னன்னா, ரிவ்யூ லிட்ரேச்சர் கூட சொல்லுவாங்க. நம்ம ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம், நம்ம டாபிக் ரிலேட்டடாக வேற யாருன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், அவங்க விட்ட பாயிண்ட்ஸ் அதை தான் நம்ம ரிசர்ச் கேப்புன்னு சொல்லுவோம். அவங்க என்ன தியரி பேசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வரும். ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூங்கிறது ரிசர்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ரீசன்ஸ் ஃபார் ரைட்டிங், எதனால நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ நம்ம எழுதுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி அவங்க குடுத்துருப்பாங்க. இதுல எலிமினேஷன் டெக்னிக் நமக்கு ஈஸியா யூஸ் ஆகும். ஓகே, எது இல்லன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆல்ரெடி நோன் இட்ஸ் கனெக்ஷன் வித் யுவர் ரிசர்ச் டேட்டா. It may help you to develop an analytical framework. It will help with the interpretation of your findings. It may suggest further research questions for you. It may suggest further research. அப்பனா கண்டிப்பா டி நமக்கு இருக்கும். அதனால டி இருக்கிற ஆன்சர் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஏபிசிடி 4மே ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு தேவை. ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்னன்னு தெரியணுமா? அதுதான். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ரிசர்ச் என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம டாபிக்ல, அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ண முடியும். ஃப்ரேம் ஒர்க் நமக்கு இந்த பேஸ் இவங்க இப்படி கண்டக்ட் பண்ணா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு நமக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஃபைண்டிங்ஸை நம்ம பார்க்குறோம், எப்படி நம்ம பண்ணலாம், ஃபைண்டிங்ஸை நம்ம போய் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண ஐடியா கிடைக்குது. இது ஃபியூச்சர் ரிசர்ச் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு கேப் நமக்கு நமக்கு புரிய வருது. அதுதான்.
ஸோ இது 4மே இங்க ரைட்டு தான். ஓகேவா? நம்ம ஃபைண்டிங்ஸ்க்கு உதவுது. ஃபர்தர் ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு இவ்ளோ ஐடியாஸ் கிடைக்குது. மெயினா ரிசர்ச் கேப்ன்னு சொல்லுவோம். அவங்க விட்ட சில பாயிண்ட்ஸும் நமக்கு புரிய வரும். ஓகேவா? அடுத்தது. A variable that has a causal impact on another variable is called. எந்த வேரியபிள் என்ன சொல்றோம்? காசல் இம்பாக்ட்னா ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அது எந்த வேரியபிள் கேட்குறாங்க. முதல்ல வேரியபிள்னா என்னன்னு தெரியணுமா? இப்ப ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும், இப்ப நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்றேன். நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம் எந்த அளவுக்கு பசங்களுக்கு கொண்டு வருது? அதுதான் என்னோட வேரியபிள். நம்ம எதை வந்து பண்றோமோ அதான் வேரியபிள். ஸோ அது என்ன இம்பாக்ட் கொண்டு வருதுன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இதுக்கு ஆன்சர். அப்படின்னா என்னன்னா, நியூ டீச்சிங் மெத்தட் தான் இங்க இம்பார்ட்டன்ட். நான் பார்க்க போறது. அதுதான் காஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். லேர்னிங் அவுட்கம் நம்ம எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது தான் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்க்குள்ள வரும். ஓகே. இந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது லேர்னிங் அவுட்கம். இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இப்படி எக்ஸ்ட்ரா வேரியபிள், கன்ஃபவுண்டிங் வேரியபிள்லாம் இதுக்கு நடுவுல இருக்கிற வேரியபிள் இது நம்மளோட ரிசல்ட்ஸை பாதிக்கும். அதுதான். ஓகேவா? ஸோ இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா எப்பயும் காஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபெண்டன்ட் வேரியபிள்னா எஃபெக்ட். கன்ஃபவுண்டிங் வேரியபிள் நம்ம பண்றதுக்கு நடுவுல இருக்கிறது. அது இடன் ஃபேக்ட். மேபி அந்த கிளாஸ் ரூம் பசங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அதுதான். எக்ஸ்ட்ரா வேரியபிள் அதே மாதிரி இருக்கு. அந்த குழந்தைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி எதனா ஒரு வேரியபிள் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்காத. அதுதான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா காஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்னா எஃபெக்ட். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது. When a researcher has no control over the variables, he or she can only report what has happened or what is happening. Such result is called. இங்க என்ன சொல்றாங்க? நம்ம கிட்ட வேரியபிள்ஸ் இருக்கு. பட் நம்மளால அதை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்றாங்க. ஓகேவா? நார்மலா நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னு ஒண்ணு இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல தான் நம்ம என்ன பண்றோம்? நியூ டீச்சிங் மெத்தட் குடுக்குறோம். ஓல்டு டீச்சிங் மெத்தடுன்னு வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் குரூப்னு ஒரு குரூப் வச்சுப்போம். கண்ட்ரோல் குரூப்னு ஒரு குரூப் வச்சுப்போம். ஓகே. என்ன பண்ணுவோம்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா இவங்களுக்கு இந்த மெத்தட்ல சொல்லிக் குடுப்போம். இவங்களுக்கு ஓல்டு ட்ரெடிஷனல் மெத்தட்லயே சொல்லிக் குடுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இதுல என்ன எஃபெக்ட் வருது? இந்த நியூ டீச்சிங் மெத்தட் அதுதான். இது பேரு எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்றோம். இந்த இடத்துல காசும், எஃபெக்டும் இருக்கும். ஆனா, எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச்னு ஒண்ணு இருக்கு. இதுலயும் காஸ், எஃபெக்ட் இருக்கும். ஆனா, இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர்ல என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச ஒண்ணுத்தோட எஃபெக்ட்ட நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? முடிஞ்ச ஒண்ணு. ஏதோ ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. அது இப்ப என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்குறோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? காஸ் வந்து முடிஞ்சதுனால அத ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அதுதான் இவங்க சொல்றாங்க. நோ கண்ட்ரோல் ஓவர் த வேரியபிள். ஒன்லி நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன நடந்துச்சு? என்ன நடக்குது? அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு எந்த கண்ட்ரோலும் அங்க இல்லன்றது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? காஸ் இருக்கும், எஃபெக்ட் இருக்கும். பட் காச நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் நம்மளால காச கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தான் அத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. Okay, next. Which of the following relates mainly to the issue of causality? இந்த causality இது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த வேலிடிட்டி, ரிலையபிலிட்டின்னு ஒரு 2 இருக்கு நமக்கு. ஓகேவா? வேலிடிட்டின்னா என்னன்னா அக்யூரசி. அவ்வளவு. வேலிடிட்டி நம்ம சொல்றோம்னா அதை என்ன சொல்லுவோம்? அக்யூரசின்னு சொல்லுவோம். ரிலையபிலிட்டின்னு ஒண்ணு சொல்றோமா? அதுனா ரிலையபிலிட்டிங்கிறத நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ண. அது எப்படி கன்சிஸ்டன்ட்டா இருக்கா? ஒரே மாதிரி நமக்கு ஆன்சர் வருதா? ஓகேவா? வேலிடிட்டி நம்ம என்ன ரிசர்ச் பண்றோமோ, அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன ரிசர்ச்க்கு தேவைப்படுதோ, அது எல்லாம் கரெக்ட்டா, அக்யூரேட்டா கலெக்ட் பண்ணுதா? அதுதான் கலெக்ட் பண்றது. இந்த வேலிடிட்டில கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. ரிலையபிலிட்டியும் டைப்ஸ் இருக்கு. வேலிடிட்டியோட டைப்ஸ் தான் இங்க அவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, இன்டர்னல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி இது எல்லாம் அதோட டைப்ஸ். மெஷர்மென்ட் வேலிடிட்டிங்கிறது டைப்ஸ்ல வராது. பட் அது மெஷர் பண்றது கரெக்ட்டா இருக்கா? அதுதான் மெஷர்மென்ட் வேலிடிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுல எது வந்து அந்த இஷ்யூ ஆஃப் காசாலிட்டினா, இது இன்டர்னல் வேலிடிட்டி நம்ம சொல்லுவோம். இன்டர்னல் வேலிடிட்டினா நம்ம டூல்ஸ் எல்லாம் நமக்கு
கரெக்ட்டா பண்ணுதான். அதே மாரி நமக்கு வந்த ரிசல்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணதுலருந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்றோமா, அது மெயினா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோமா, அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நமக்கு ரிசல்ட் வந்துச்சா, அத தான் நம்ம பார்க்குறோம் இன்டர்னல் வேலிடிட்டில. இன்டர்னல் வேலிட் உள்ளுக்குள்ளேயே செக் பண்றோம். ஓகே. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டிங்கிறது வெளிய செக் பண்றது. நமக்கு வர்ற ஆன்ஸர நம்ம வெளியில அப்ளை பண்ண முடியுமா? அது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டிங்கிறது நம்ம யூஸ் பண்ற அந்த டூல்ஸ் நம்ம நெனச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராப்பரா செட் ஆகுதா? கரெக்ட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமா அந்த டூல்ஸு? ஓகேவா? ஸோ இதுக்கு இன்டர்னல் வேலிடிட்டின்னு சொல்லுவோம். இங்க எல்லாமே இருக்கு. இன்டர்னல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ஓகேவா? இது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்டர்னல் வேலிடிட்டி நமக்கு வந்த ரிசல்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால தான் வந்துச்சா? இல்ல வேற எதனா ஃபேக்டரா? எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி நம்ம வேற ஒரு இடத்துல கூட ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? இந்த எக்ஸ்டர்னல் வேலிடிட்டிய. அதுதான் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட். A sampling technique in which units are randomly sampled from a population that has been divided into categories ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எழுத போறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்படியே ஜஸ்ட் லைக் தட்ன்னு போனா எழுத முடியாது. இதுக்குன்னு கொஞ்சம் சீரியஸா படிங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த தடவை நம்ம கிராக் பண்றோம்னா கரெக்டா அதுக்குன்னு ஒரு 1 மந்த் தேவை. பட் ஓகே. இப்போ ஷார்ட் டைம் இருக்குன்னா இந்த டைம் எவ்வளோக்குள்ள யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. Okay. A sampling technique in which units are randomly selected. இந்த randomly sampled ன்னு வந்தாலே இது probability samplingல தான் வரும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அது என்ன பண்றோம்? Has been divided into categories ஆ பிரிக்கிறோம்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற 4மே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் சேருது. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங், கிளஸ்டர் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக். இது 4மே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான் சேருது. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த குரூப்பா பிரிக்கிறோம். ஹஸ் பீன் டிவைடட் இன்டு கேட்டகரிஸா பிரிக்கிறோம். இதுல ஆக்சுவலா இது 2மே குரூப்பா பிரிக்கிறது தான். ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்னாலும் ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். அந்தந்த குரூப்ப தனித்தனியா பிரிச்சுட்டு, அதுலருந்து சில பேர மட்டும் எடுக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைடு. அந்த குரூப்ப பிரிச்சுட்டு, ஒரு குரூப்ப அப்படியே ரேண்டமா ஓகேவா? எல்லாருக்குமே அங்க சான்ஸ் இருக்கும். எதையும் எல்லார் நேமையும் குலுக்கி போட்டு எடுக்கிறோம். அந்த மாரி. ஓகேவா? ஸோ அந்த மாரி எடுக்கிறத கிளஸ்டர்ன்னு சொல்றோம். இதுல ஒரு கேட்டகரிஸோட பிரிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ randomly selected from a population that has been divided into categories. ஏன்னா இந்த இடத்துல அந்த குரூப்ப அப்படியே எடுப்போம்னு சொல்லல. அப்படி எடுத்திருந்தா கிளஸ்டர் வந்திருக்கும். நம்ம வெறும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கேட்டகரிஸ்ல இருந்து ரேண்டமா எடுக்கிறோம்னு மட்டும் சொல்லியிருக்கு. ரேண்டம்னா யார வேணா பிக் பண்ணலாம். ஓகேவா? அவங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன். ஓகேவா? இதுல எல்லாமே அதுல இருக்கு. ஓகே. இதுல எல்லாமே அதோட இது இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கேல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ரேங்கிங்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் நாட் பாசிபிள்? இந்த இந்த நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் நமக்கு ரிசர்ச்ல இருக்கும். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது எப்படி கலெக்ட் பண்றோன்றது இருக்கு இல்லையா? அதுக்கேத்த மாதிரி நமக்கு ஒரு 4 ஸ்கேல் இருக்கும். நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. ஓகேவா? இது 4 ஸ்கேலும் அப்படி ஸ்டெப் மாதிரி இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கும். இதோட கேரக்டர் அந்த மாதிரியும் இருக்கும் அது. ஓகே. இந்த நாமினல் ஸ்கேல்ல நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுவோம்னா, வெறும் கேட்டகரிஸா இருக்கும். மேல், ஃபீமேல், கலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு கேட்டகரி. கலருக்குள்ள நிறைய ரெட், ப்ளூ, கிரீன் இருக்குல்ல கேட்டகரி. ஆர்டினல் ஸ்கேல் எப்படி இருக்கும்னா, ரேங்கிங் இருக்கும். 1, 2, 3 சாட்டிஸ்ஃபைட், குட், பெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரேங்கிங் இருக்கும் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி. இந்த இன்டர்வல் ஸ்கேல் எப்படி இருக்கும்னா, டேட்டா ஒரு ப்ராப்பர் இன்டர்வல்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு நோ ட்ரூ ஜீரோன்னு சொல்லுவோம். நோ ட்ரூ ஜீரோ. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ட்ரூ ஜீரோனா இந்த இடத்துல ஈவன் நமக்கு ஜீரோன்னு வந்தா கூட அந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஈவன் 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றோம். பட் அப்பனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? 0 டிகிரி செல்சியஸ் ரொம்ப இன்னும் கோல்டா தானே இருக்கும். ஸோ இன்டர்வல் ஸ்கேல்ல மட்டும் நோ ட்ரூ ஜீரோனா ஜீரோக்கு அங்க வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சம்திங் இஸ் தேர் அதான். பட் ரேஷியோ ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஜீரோன்னு சொல்லுவோம். ட்ரூ ஜீரோனா இங்க ஜீரோக்கு வேல்யூ இருக்கு. ஹைட் வெயிட்லாம் நமக்கு சொல்லுவோம். பட் டெக்னிக்கலா ஹைட் வெயிட் சொல்ல மாட்டோம். பட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் வர இடத்துல ட்ரூ ஜீரோனா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இது சில இடத்துல கன்ஃபியூஸ்டா சொல்லுவாங்க. பட் இதுதான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கேல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ரேங்கிங் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் நாட் பாசிபிள்னா எப்பயுமே இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்கு இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப நாமினலுக்கு தான் அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் இங்க நாமினல்.
கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், லைட்டா திங்க் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? இதுதான். கேட்டகரிஸ் வித்தவுட் ஆர்டர்னா அது நாமினல் ஸ்கேல். ஆர்டினல் ஸ்கேல்ல ஆர்டர்டா இருக்கும். இன்டர்வல் ஸ்கேல்ல ஈக்குவல் இன்டர்வல் இருக்கும். நோ ட்ரூ ஜீரோ. ரேஷியோ ஸ்கேல்ல ஆர்டர்டும் இருக்கும், ஈக்குவல் இன்டர்வலும் இருக்கும் அண்ட் ஆஸ் அ ட்ரூ ஜீரோ. ஓகேவா? இதுதான் ஸ்கேல்ஸ்ல வரும். இது எந்த இடத்துல ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றோம்? நம்ம யூஸ் பண்ற டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன், நம்ம யார்கிட்ட எப்படி வாங்க போறோம், நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் இல்லையா? அந்த இடத்துல. அடுத்த கொஸ்டின் இது வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் சொல்லுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த சாம்பிள் சைஸ் ஃபார் யூர் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா எது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஓகே, இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க? டைப் ஆஃப் ப்ராஜெக்ட், பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட், ப்ரீவியஸ் ரிசர்ச் இன் த ஏரியா, ரிசர்ச்சரோட பர்சனாலிட்டி, இஸ் ஆர் ஹர் ஸ்டாண்டிங் அஸ் அ ரிசர்ச்சர். இது எதுக்கு நமக்கு? யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் வந்து சாம்பிள் சைஸை முடிவு பண்ணும்? இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா, இப்போ ரிசர்ச் எதெல்லாம் முடிவு பண்ணும்? டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் முடிவு பண்ணும், பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் முடிவு பண்ணும், ப்ரீவியஸ் ரிசர்ச் இந்த ஏரியா கண்டிப்பா முடிவு பண்ணும். பட் ரிசர்ச்சரோட பர்சனாலிட்டியோ அவங்க ரிசர்ச்சரோட இது நமக்கு தேவையே இல்லை இல்லையா? ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ தேவையோ கண்டிப்பா நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆன்சர் இதுக்கு ஏபிசி. கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சாம்பிள் சைஸ்னா என்னன்னா நம்ம ரிசர்ச்சுக்கு நமக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க. ஓகேவா? அதுதான் சாம்பிள் சைஸ் நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். இதுவும் நமக்கு எக்ஸாம்ல வரும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 நீங்க என்ன சொல்றாங்க? த குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஆர் பவர்ஃபுல் பிகாஸ் தே ஆர் கலெக்டட் ஃப்ரம் வெரி சென்சிட்டிவ் சோஷியல் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் டெம்பரல் கான்டெக்ட். கண்டிப்பா குவாலிட்டேட்டிவ் டேட்டானால என்னன்னா நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இங்க என்ன நடந்துச்சு, அவங்க கிட்ட ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், அதை நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ இது பவர்ஃபுல்லா இருக்கும். கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி cannot be completely removed from the qualitative data. கண்டிப்பா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டினா ஃபர்ஸ்ட் இந்த கான்டெக்ஸ்ட்னா என்னன்னா அவங்க இருக்கிற இடம், அவங்களோட பேக்ரவுண்ட், அந்த சூழ்நிலை, அது எல்லாமே அந்த கான்டெக்ஸ்ட் தான். ஓகேவா? அந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் தானே. அத நீங்க குவாலிட்டேட்டிவ் டேட்டா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் ஆகணும். ஸோ இங்க போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ தான் இங்க. ஏன்னா, குவாலிட்டேட்டிவ் டேட்டாங்கிறது அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுனால, அந்த கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை, யார்கிட்ட, அதெல்லாம் கான்டெக்ஸ்ட்ல சேரும். ஓகேவா? நெக்ஸ்ட். அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் நமக்கு ஒன்று இருக்கு. இதுவும் குவாலிட்டேட்டிவ் டேட்டால தான் சேரும். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா என்னன்னா முன்ன நடந்த ஒரு விஷயத்துக்கு அது என்ன இம்பாக்ட் இப்போ கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். அதுதான் அதை பத்தின ஒரு ரிசர்ச். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஆஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் என்ன கேட்குறாங்க? இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்றேன்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கும்? லிமிட்டேஷன்னா என்ன? அதுக்குன்னு ஒரு சொல்லுவோம் இல்லையா? இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். லிமிட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லிமிட்ஸ் இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். இப்ப இங்க நடந்த ஒண்ணத்த வச்சு வேற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்தந்த இடத்தோட கான்டெக்ஸ்டுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நடந்திருக்கும். இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்க்கு லிமிட்டேஷன் என்ன? நம்ம அது எந்த இடத்துலயும் பொதுப்படுத்த முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், அனாலிட்டிக்கல் சிந்தசிஸ், ப்ராபபிள் கன்க்ளூஷன்ஸ்லாம் கிடையாது. யூனிவர்சல் ஜெனரலைசேஷன் நம்ம பண்ணவே முடியாது. ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாரி நடந்தது. அத நம்ம போய் வேற இடத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து இதுவும் பாருங்க அதே மாரி தான் வருது. டிசம்பர் 2023ல கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் லேஸ் எம்பசைஸ் ஆன் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஓகே, இது ரைட்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கேட்டிருக்காங்க? குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இஸ் டிபிக்கலி ஹைலி அன்ஸ்ட்ரக்சர்டு கேட்டிருக்காங்க. முதல்ல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா அவங்க கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் வாங்குறோம். இதுல கொஞ்சம் சப்ஜெக்டிவ் இருக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு மரியாதை கொடுக்கணும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னாலே நியூமரிக்கலா கலெக்ட் பண்றோம் ஒரு விஷயம். இதுக்கு நம்ம ஹைப்போதசிஸ் செட் பண்ணுவோம். ரிசர்ச்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரிக்கலா கலெக்ட் பண்றோம். இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். இது எப்பயுமே ஹைலி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதனால ஸ்டேட்மெண்ட் 2 இங்க ராங்கு. ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். கொஞ்சம் படிச்சு பாருங்க. குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறோம். இங்க நியூமரிக்கல் நான் நியூமரிக்கலா இருக்கும். இது நியூமரிக்கல் இருக்கும். ஓகே, அடுத்தது
Some of the types of hypothesis are as follows. நம்ம ஹைப்போதசிஸ்னா என்னன்னா, நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம் கொண்டு வருதா, இதுதான் நான் கண்டுபிடிக்கிறேன். இது என்னோட இண்டிபெண்ட் வேரியபிள், இது என்னோட டிபெண்ட் வேரியபிள்னா நான் என்ன பண்ணுவேன்? ஹைப்போதசிஸ்னா நல் ஹைப்போதசிஸ் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இம்பாக்டும் கொண்டு வரல, நோ சேஞ்சஸ்ன்னு சொன்னா இது நல் ஹைப்போதசிஸ். ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் நம்ம சொல்லுவோம், சேஞ்சஸ் கொண்டு வருது. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நியூ டீச்சிங் மெத்தட் வந்து பசங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதுதான் இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். ஒன்று ட்ரூவா இருந்தா ஒன்று ஃபால்ஸா இருக்கும். ஓகே, ஒன்று நடந்துச்சுன்னா நடக்கலைங்கிறத நம்ம இதில் நம்ம அக்செப்ட் ரிஜெக்ட்னு நம்ம ரெண்டு வார்த்தை சொல்லுவோம். இதை அக்செப்ட் பண்ணும்போது இதை ரிஜெக்ட் பண்ணணும். இது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஹைப்போதசிஸ்ன்றது. ஓகேவா? இதுல எதெல்லாம் டைப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ். ஓகே, நல்ல ஹைப்போதசிஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க என்ன பார்க்கணும், இங்க பி இருக்கா? அப்ப எல்லா இடத்துலயும் பி இருக்கு. ஓகே. இந்த கன்ஃபவுண்டிங் சொல்றோமா, இது வந்து ஹைப்போதசிஸ் கிடையாது. இது வேரியபிள். நம்ம முன்னையே படிச்சோம் இல்லையா? ஒண்ணு நடுவுல நின்னு அந்த ரிசல்ட்டையே பாதிக்க வைக்குது. அதுதான் கன்ஃபவுண்டிங் வேரியபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்வீனிங் வேரியபிளும் அதே மாதிரி தான். இதுவும் நடுவுல நமக்கு தடங்கலா நிக்குது. வேரியபிளுக்கு நடுவுல நின்னு நம்ம ரிசல்ட்ட பாதிக்குது. அப்ப இது ரெண்டுமே வேரியபிள்ல சேரும். இப்ப ஏ, பி, இ ஆன்சர் இருக்கா பாருங்க. இதுதான் ஆன்சர். சம்டைம்ஸ் 5 ஆப்ஷனுமே தெரியல. 5 ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் தெரியுதோ அத வச்சு நம்ம ஆன்சர்க்குள்ள போறது. ஏன்னா சம்டைம்ஸ் 1, 2 தெரியாம இருக்கும். எல்லாமே படிச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு போவே முடியாது. மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சத வச்சு எப்படி நம்ம அந்த ஆன்சர் பண்ணணுன்ற நாலேஜ் நம்ம டெவலப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப டிஸ்கிரிப்டிவ் பத்தி நமக்கு தெரியல. பட் ஆக்சுவலா டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல்லயும் ரிசர்ச்லயே சேரும். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நல்லும் எக்ஸ்பிளனேட்டரியும் கண்டிப்பா இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஓகே. அப்ப பிஇ. இப்ப இந்த இடத்துல 3 ஆப்ஷன் குடுத்ததுனால ஏபிஇ. ஓகேவா? இது என்னன்னு பார்ப்போம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதசிஸ்ங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ சொல்லுது. நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஒண்ணுமே பெரிய சேஞ்சஸ் இல்ல. இப்படிதான் இருக்குன்னு சொல்லுது. அவ்வளவுதான். நல் ஹைப்போதசிஸ்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. எக்ஸ்பிளனேட்டரி ஹைப்போதசிஸ்னா காசல் ஹைப்போதசிஸ் சொல்லுவோம். இது காஸ் அண்ட் எஃபெக்ட்ட காட்டுது. இதால இது நடந்துச்சு. இது ரெண்டும் கன்ஃபவுண்டிங் இன்டர்வெனிங்ன்றது வேரியபிள். ஓகேவா? அடுத்தது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னு கூட சொல்லுவோம். என்பிசி கர்வ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் வரும். ஓகேவா? இந்த கர்வ் நம்ம இப்படி இருக்கும். இந்த கர்வ் லைட்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கூட நான் சொல்லல. இது எப்படி இருக்கும்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். இது வந்து மீன், இங்க மீடியன் நம்ம சொல்லுவோம். இந்த மோட் இது எல்லாமே இங்க நேரா இருக்கும்போது நமக்கு சிமெட்ரிக்கலா இருக்கும். சிமெட்ரிக்கல்னா என்னன்னா 2 சைடும் ஈக்குவலா இருக்கும். இத தான் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் சொல்லுவோம். இது என்னன்னா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும். இந்த டேட்டாவ நம்ம ஒரு கிராஃப்லயோ இதுலயோ பிளாட் பண்ணும்போது நம்ம டேட்டா இந்த மாரி இருக்கும். இத சுத்தி கரெக்ட்டா இந்த மாரி கர்வ் வரா மாரி வரும். ஓகேவா? இதுதான் என்பிசி கர்வ் சொல்றோம். இது சிமெட்ரிக்கலா இருக்கும். பட் இத ஒரு வார்த்தை வச்சே நம்ம இதுக்கு ஆன்சர் கிட்டலாம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஏசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா? கிடையாது. இது சிமெட்ரிக்கல் தானே. சோ ஏ வந்து கண்டிப்பா கிடையாது. அப்ப அத அழிச்சிருங்க. இட் இஸ் பெல் ஷேப்டு. கண்டிப்பா இது பெல் மாதிரி இருக்கா? அப்ப பி ஆன்சர் இருக்கு. அப்ப பியோ, சியோ தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்தது மேம் எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பத்தி ஐடியா இல்ல. அப்ப அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன காட்டாது. இப்ப சியும் இருக்குது ஆன்சர். ஓகே. உங்களுக்காக நான் சொல்றேன். இதுக்கு ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா சி இதுல வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காட்டாது. மீன் மோடு மீடியன் வந்து கோயின்சைட் அட் த சென்டர். இப்ப நான் சொன்னேனா மேல இருக்கும்னு. அப்ப டி இருக்கு தானே. அப்ப பி, சி, டி ஆன்சர். இ வந்து the curve is based on an infinite number of observations. So okay, the curve is based on the infinite number of observations. இதுவும் கரெக்ட். ஓகே. பி, டி, இ இதுவும் ரைட். ஓகேவா? ஈயும் நம்ம சொல்லலாம். கர்வ் இஸ் பேஸ்ட் ஆன் கர்வ் எப்படி எப்படி வருதுன்னா, நம்ம பண்ற அப்சர்வேஷன் டேட்டால இருந்து தான் வருது. ஓகேவா? சோ இது இன்னும் செட் ஆகும். இது ஓகேவா? இது இட் இஸ் பேல் ஷேப்டு மீன் மீடியன் மோட் ரெண்டும் சேமா இருக்கும். இது இது வந்து நமக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ல வரும் நமக்கு. ம். இது வந்து நமக்கு இது கரெக்ட். இட் டசன்ட் ஷோன்னு குடுத்துருக்காங்க. இத கவனிக்கணும் இது. இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும்.
ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஒண்ணுமே இல்ல. இத நம்ம மீன்னு சொல்றோம்னா, எந்த அளவுக்கு அந்த டேட்டாலாம் இப்ப சென்டர்ல இருக்கா, இதுதான் மீன்னு சொல்றோம்னா, எந்த அளவுக்கு அந்த டேட்டாலாம் மீன்லருந்து ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னு பார்க்கறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். வேற ஒண்ணுமே இல்ல. இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இம்பார்ட்டன்ட். இதுல தான் நமக்கு 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். ஸோ இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இம்பார்ட்டன்ட். இந்த டசன்ட் வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? நான் அத நோட்டீஸ் பண்ணல. ஸோ இது பெல் ஷேப்டு இருக்கும். மீன், மீடியன், மோட் சென்டர்ல இருக்கும். கர்வ் வந்து இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும் இதுல கண்டிப்பா. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the kind of sample that is simply available to the researcher by virtue of its accessibility. நமக்கு ஈஸியா போய் கன்வீனியன்ட்டா எடுத்துட்டு வருது. அவ்வளோதான் இது கன்வீனியன்ட் சாம்பிளிங். the kind of sample that is simply available. இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன்னா என்னோட கன்வீனியன்ட்க்கு யூஸ் பண்றது. பட் இந்த ஸ்னோபால் சாம்பிளிங்ன்றது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல சேரும். இது ரெஃபரல்னு கூட ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். ரெஃபரன்ஸ். ஓகே. நம்ம எல்லார்கிட்டயும் போய் பண்ண மாட்டோம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து நம்ம போறது ஸ்னோபால்னு சொல்லுவோம். கோட்டா சாம்பிளிங் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல சேரும். இதுல சில ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு 50 மேல் 50 ஃபீமேல் கிட்ட வாங்க போறேன். ஓகே. பட் இங்க வந்து ரேண்டம் இருக்காது. ஓகே. ரேண்டம்னா என்னது? எல்லாருக்கும் சான்ஸ்ன்னு இருக்காது. நமக்கு தேவைப்படுறவங்கள எடுத்து இந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டெயின் பண்ணுவோம். அது கோட்டா சாம்பிளிங். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் சொல்லுவோம். which of the following are advantages of observation as a tool of data collection? advantages of observation எதெல்லாம் அட்வான்டேஜ்? நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணி ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்றோம்னா எதெல்லாம்? மெயினா அப்சர்வேஷனுங்கிறது என்னன்னா, நேச்சுரல் செட்டிங்ல தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளே ஒரு செட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நம்ம என்ன பண்றோம்? நம்மளே கூட பண்றோமா? அப்சர்வ் பண்றோமா? அதனால ஆன்சர் ஏ வராது. நேச்சுரல் செட்டிங் சொல்ல முடியாது. ஆர்டிஃபிஷியல் செட்டிங்லயும் வரும். நம்மளும் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ ஏ ஆன்சர் இல்ல, பி ஆன்சர் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இது 2த்துக்குள்ள தான் நமக்கு இருக்கு. ஒண்ணு இங்க சிடி இருக்கு, இங்கேயும் சிடி இருக்கு. அதையே பார்க்காதீங்க. ஈயோ, பியோ பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரெக்கார்டிங் டிவைசஸ் கேன் பி யூஸ்ட் இன் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் ஃபார் அக்யூரசி. கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல சம்டைம்ஸ் நெரேட்டிவ் ரிசர்ச்ல ரெக்கார்ட் பண்ணிப்போம். அது அவங்க சொல்றத நம்ம அப்பதான் உள்வாங்க முடியும்னு. ஸோ இது கண்டிப்பா இருக்கு. அப்பனா சி, டி, ஈயும் இருக்கிறதுனால நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேவா? அப்சர்வேஷன் ஆர் நோன் ஃபார் டைரக்ட்னஸ். நம்ம பார்க்குறோம், பார்த்து அப்சர்வ் பண்றோம். ஆர்டிஃபிஷியாலிட்டி கேன் பி மினிமைஸ்ட் இன் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ். நேச்சுரல் செட்டிங்ல நடக்கும். மினிமைஸ் தான் பண்ண முடியும். பட் ஆர்டிஃபிஷியலாவும் பண்ண முடியும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அப்சர்வேஷன் பண்ணுறது நடக்க வாய்ப்பு இருக்கு. ரெக்கார்டிங் டிவைசஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிடிஇ இங்க ஆன்சர். ஓகே. அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது நேரா பண்றோம். ரெடியூசிங் ஆர்டிஃபிஷியாலிட்டி. ஓகேவா? ரெடியூசிங் அப்சர்வேஷன் ஆஃபன் ஹேப்பன்ஸ் இன் நேச்சுரல் செட்டிங். ரெடியூசிங் ஆர்டிஃபிஷியாலிட்டி. ஓகேவா? ரெடியூஸ் பண்ணோம். பட் ரொம்ப இது தடுக்கும்னு சொல்ல முடியாது அது. ஓகேவா? இந்த கண்ட்ரோல்டு செட்டிங்ஸ்லும் நடக்கும். அதுதான் இவங்க சொல்றது. ஆர்டிஃபிஷியல் வேர்ட் புரியலனா கூட எப்பயுமே நேச்சுரலா நடக்கும்னு சொல்ல முடியாது. கண்ட்ரோல்டு செட்டிங் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எப்படி கண்ட்ரோல்டு செட்டிங்ல பண்றோம் அந்த மாதிரியும் பண்ணுவோம். ஸோ இதை அந்த மாதிரி கனெக்ட் பண்றது. ஓகேவா? அடுத்தது when a variable leads to a spurious interpretation of research results it is called. ஓகேவா? வேரியபிள் வந்து ஒரு மாதிரியான சரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு குடுக்கலனா, ஓகேவா? எதனால அந்த மாரி ஆவுதுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? கன்ஃபவுண்டிங்ன்னு சொல்லலாம் இத. ஓகேவா? இது டி கன்ஃபவுண்டிங் வேரியபிள் சொல்லலாம். ஓகே. கன்ஃபவுண்டிங் வேரியபிள்ஸ்குள்ள நம்ம பார்த்தோமா? கண்ட்ரோல் வேரியபிள்ங்கிறது சில விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் வேரியபிள் வெளியிலேருந்து வர வேரியபிள். கான்ஃப்ளிக்டிங் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்குது. கான்ஃப்ளிக்ட் நம்ம ஆப்போசிட்டே நம்மளோட ரிசல்ட்டே பாதிக்கிறது இது எல்லா வேரியபிளுமே நடுவுல நின்னு. அதுதான் ஆக்சுவலா. கன்ஃபவுண்டிங்கும் அதே மாதிரி தான். ஓகேவா? இது நடுவுல இருந்து இது ஒரு அவுட் சைட் ஃபேக்டர் சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் நடுவுல இருக்கிற வேரியபிள். இப்ப பசங்களோட நியூ லேர்னிங் அவுட்கம் பார்க்குறோம்னா, மேபி அந்த டீச்சிங் குழந்தைக்கு புடிச்சிருக்கலாம். இல்ல அத பத்தின ப்ரையர் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைக்கு இருக்கலாம். அதெல்லாம் தான் அங்க இருக்கு. ஓகே. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? அததான் நடுவுல அந்த குழந்தையோடதுல இருக்கிறது. தட் அஃபெக்ட்ஸ் போத் த இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் 2மே பாதிக்குது. அதனால அந்த குழந்தை நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கலாம்? மேபி நியூ டீச்சிங் மெத்தட் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு உண்மையாவே அந்த டேலண்ட் இருக்கலாம். அத புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கலாம். இல்ல இன்ட்ரஸ்டடா இருக்கலாம். அது எல்லாமே மேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? நடுவுல இருக்கிறது அதெல்லாம். அதெல்லாம் தான் கன்ஃபவுண்டிங் நம்ம சொல்றோம்.
ஓகே. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்றோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னாலே அவங்களோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறது. அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கேக்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே வாங்குறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் டு டிபேட், டிஃபிகல்ட் டு ஜெனரலைஸ். இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? நமக்கு இதுல 1, 2 தெரிஞ்சதுல தான் ஆரம்பிச்சாகணும். டிஃபிகல்ட் இப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்க கிட்ட நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஸோ டி கண்டிப்பா இருக்கு. இப்ப எங்கெல்லாம் டி இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப ஏபிசிக்குள்ள தான் ஆன்சர். இஷ்யூ ஆஃப் ரெப்ளிகேஷன் சொன்னதையே அவங்க திருப்பி சொல்லுவாங்களா? அது ஒண்ணு இருக்குல்ல. இஷ்யூ ஆஃப் ரெப்ளிகேஷன் சம்டைம் மாத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அத வச்சுப்போம். இத பார்க்கும்போது டூ சப்ஜெக்டிவா இருக்குமா? கண்டிப்பா அவங்களோட விஷயம் தானே. அப்ப சி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒண்ணு பி, சிடியா இருக்கும். இல்ல சிடி, ஈயா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது 4மே ரைட் தான் கொஞ்சம். ஓப்பன் டு டிபேட் நம்ம அத ஓப்பன் டு டிபேட்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ சிடிஇ இங்க. ஆன்சர் வந்து இங்க சி. ஓகேவா? இது 3மே பொருந்தும் ஆக்சுவலா கரெக்ட்டா. டூ சப்ஜெக்டிவா இருக்கும். டிஃபிகல்ட் டு ஜெனரலைஸா இருக்கும். இஷ்யூ ஆஃப் ரெப்ளிகேஷன் அதுவே நம்ம அவங்க ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா? இப்ப சொன்னதையே திரும்பி ரிசர்ச் பண்ணும்போது அதே மாரி நமக்கு ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியுமா? மேபி அந்த கான்டெக்ஸ்ட்க்கு அந்த மாரி சொன்னாங்க. அதுதான் இது சொல்றது இஷ்யூ ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்னா சொல்றதே திரும்பி வர்றது. ஓகேவா? ஸோ சிடிஇ ஆன்சர். கொஞ்சம் கொஸ்டின படிச்சோ தான் நமக்கு புரியும். ஓகேவா? அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும். ஜெனரலைசேஷன் இங்க டிஃபிகல்ட் நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதே மாரி ரெப்ளிகேஷன் அதே மாரி வராது. அந்த கான்டெக்ஸ்ட் மாறும். ஏ இஸ் நாட் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இது ஆக்சுவலா இது ரைட். டூ சென்சிட்டிவ் டு அந்த கான்டெக்ஸ்ட் கரெக்ட்டா அவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த ஓப்பன் டு டிபேட்ங்கிறது நம்மளால அது பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல். நம்ம அவங்க கிட்ட டிபேட் பண்ணவும் முடியாது. இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. இல்லையா? நம்ம அது ஓப்பன் டு டிபேட் அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் அதுல பண்ண முடியாது. அதுதான் அவங்க சொல்றது. ஓகேவா? அதுல உட்காந்து நம்ம வாதாட முடியுமா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதனால அத நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதுதான். நெக்ஸ்ட் 18th மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மாரி நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இதுவும் யுஜிசி நெட் கொஸ்டின் தான். இது எப்படின்னா, இப்ப ரிசர்ச் கான்செப்ட்ஸ் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நமக்கு இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதுவும் என்ன பண்றீங்க? ஒண்ணு தெரிஞ்சா கூட ஈஸியா மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இந்த ஹைப்போதசிஸ மட்டும் வச்சுப்போம். ஹைப்போதசிஸ்னா என்னது? டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்டிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆர் மோர் 2 வேரியபிள்ஸ் தானே. அந்த 2 வேரியபிள் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம செட் பண்றோம். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, நல்லா இல்ல. அதுதான். அப்பனா ஆன்சர் A4ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. A4 எங்க இருக்குன்னு நம்ம பார்ப்போம். A4 ஏலயும் இருக்கு. சாரி. 4த் ஒன்னையும் காட்டுறேன். A4 வந்து இங்க ஏல இருக்கு. இங்கேயும் இல்ல. அப்பனா எடுத்தோனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இல்லையா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும், ஒண்ணு தெரிஞ்சா கூட நம்ம அத வச்சு நம்ம போணும். நம்ம இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. A4 வேற எங்கேயுமே இல்ல. அப்ப இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் Bய ஒரு தடவ செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்க்கு போயிடுங்க. Bங்கிறது 3ன்னு இருக்கு. அப்ப சாம்பிள் வந்து சப்செட் drawn from the large செட்டா? ரைட் வந்துருச்சு ஆன்சர். சிங்கிறது ரிசர்ச் டூல். டிவைஸ் யூசிங் விச் டேட்டா ஆர் கலெக்டட் இன் ரிசர்ச் வந்துருச்சு. நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ங்கிறது இட் இஸ் a statistical test that doesn't make assumption about the parameters. இது நான் சொல்றேன் நான். நமக்கு ரிசர்ச்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக்னு 2 இருக்கு. இங்க அதுதான் குடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக்னு. ஓகேவா? ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ன்னு இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த பாராமெட்ரி இதெல்லாம் எங்க வரும்னா, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ப நம்ம இன்ஃபர் பண்றோம். எப்படி அது ரிலேஷன்ஷிப் இருக்கு? அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா சொல்லுவோம். ஓகேவா? அந்த இடத்துல வர்றது தான் இங்க பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக். பாராமெட்ரிக்னா ஒண்ணுமே இல்ல. அந்த டேட்டா வந்து ப்ராப்பரா லீனியரா இருக்கு, ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. நல்ல கரெக்ட்டா இது வந்து அந்த மாரி இருக்காது. நான் பாராமெட்ரிக்ல. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக் அதுதான். அதே மாரி நான் பாராமெட்ரிக் வந்து பாப்புலேஷன் பாராமீட்டர் அஸ்யூம் தெரியாது. இது மட்டும் இப்போதைக்கு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நான் நார்மலா இருக்கும். அதுக்கு தான் இங்க நான் குடுத்துருக்கேன். பாராமெட்ரிக் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா, அந்த டேட்டா வந்து லீனியரா இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த இடத்துல. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன வரும்னா, நமக்கு மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியும். அதான் பாப்புலேஷன் பாராமீட்டர் நம்ம சொல்லுவோம். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ல அந்த மாரி இருக்காது. கேட்டகரீஸ்ல வரும். நான் நார்மல்ல தான் ரேங்க்டு இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்தா பாராமெட்ரிக்கு,
நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரலன்னா நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2. இதுல ரேங்க்டுல இருக்கும். இன்னொன்னு ஆர்டினல் நாமினல்ல இருக்கும். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் எதுல இருக்கும்? ஆர்டினல் நாமினல்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். In the quantitative research paradigm, which of the following sampling method are given preference? குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பேரடைம்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நமக்கு இன்வால்வ் ஆகும். ஓகே, இதுல எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறோம். சிம்பிள் ரேண்டம் வந்து ப்ராபபிலிட்டி, ஸ்ட்ராட்டிஃபைடும் ப்ராபபிலிட்டி, கோட்டா சாம்பிளிங் நான் ப்ராபபிலிட்டி, இதுவும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகேவா? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக கலெக்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இல்லையா? அதனால ஏபிஇ வர இருக்கும். ஏபிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்டா கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்க நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் இதுக்கு பி ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது, இன் which research method manipulation of independent variable and control of extraneous variable are neither possible nor desirable? இதே கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா? காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேனிப்புலேஷன்னா என்னன்னா, இங்க நியூ டீச்சிங் மெத்தட், இங்க ஓல்டு டீச்சிங் மெத்தட் கொடுக்குறோமா, அதுதான் மேனிப்புலேஷன் சொல்றோம். அது நடக்கும், இங்க பண்ண முடியாது. எக்ஸ்போஸ்டு ஃபேக்டர் மெத்தட், இதுல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எந்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா இது முடிஞ்சு போன விஷயம். ஓகே, அடுத்தது, which among the following are non parametric statistics? இதெல்லாம் parametric non parametricன்றது டெஸ்ட் வரும். இந்த டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் இதெல்லாம் parametricல வரும். parametricனா டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும், லீனியரா இருக்கும் டேட்டா. அதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு. ஓகேவா? ஸோ ஏபி இதுல வராது. அப்பனா ஸ்பியர்மேன், மேன் ஒயிட்னி, கெண்டல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது 3 நான் பாராமெட்ரிக்ல சேரும். அவ்வளவுதான். அது 2 தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மத்ததெல்லாம் தெரிஞ்சிரும். ஓகே, இந்த டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் இதெல்லாம் பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல நமக்கு இருக்கும், மீன் நமக்கு தெரியும். அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் பிலோ ஐடென்டிஃபை த டெஸ்ட் விச் ஆர் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரிசர்ச். பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னாலே அவங்க பண்றதை வச்சு நம்ம பார்க்கறது இல்லையா? அவங்களத செக் பண்றது. அதனால இந்த இடத்துல பர்சனாலிட்டி டெஸ்ட்லாம் அவங்க ஆட்டிட்யூட் செக் பண்ற இடத்துல வரும். இந்த ப்ரொஜெக்டிவ் பர்சனாலிட்டி டெஸ்ட் அவங்க ஆட்டிட்யூட் செக் பண்ற இடத்துல வரும். அதெல்லாம் இந்த இடத்துல வராது. ஓகேவா? அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ஆட்டிட்யூட் டெஸ்ட், ஆப்டிட்யூட் டெஸ்ட் இதெல்லாம் தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ண முடியும். ஓகேவா? அவங்க பர்சனாலிட்டி பிஹேவியர் பார்க்குற இடத்துல மத்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, 3, 4 ஓகே 3, 5, 6 3, 5, 6 இதுவும் ஆட்டிட்யூட் கிடையாது இல்லையா? ஆட்டிட்யூட் கிடையாது. 4 வராது. பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ் பர்சனாலிட்டி, ஆட்டிட்யூட் டெஸ்ட் வராது. 3, 5, 6 அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், ஆப்டிட்யூட் டெஸ்ட்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மெஷர் த பெஸ்ட் பாசிபிள் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கலாம்? ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல, ஆப்டிட்யூட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். பட் பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிட்யூட் டெஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம்? அந்த பிஹேவியரை பத்தி கண்டுபிடிக்கிறது. அவ்வளவு. ஓகேவா? அது பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். இது கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசர்ச் இஸ் சைக்ளிக் இன் நேச்சர்? நமக்கு நிறைய ரிசர்ச் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ங்கிறத நம்ம பேசிக்னு சொல்லுவோம், பியூர்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளைடு ரிசர்ச்ங்கிறது ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் கண்டுபிடிக்கிறது. அதை உடனே நம்ம ஜெனரலைஸ் கூட பண்ண முடியும். ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறதும் அப்படிதான். பட் ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பண்றது. இப்போ டீச்சர் கூட பண்ணுவாங்க ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, இவாலுவேட்டிவ் ரிசர்ச் ஜஸ்ட் ஒரு இவாலுவேட் பண்றது. ஸோ எது வந்து சைக்ளிக்கலா இருக்கும்னா ஆக்ஷன் ரிசர்ச் தான். பிளான் பண்ணுவாங்க டீச்சர், ஆக்ட் பண்ணுவாங்க, பண்ணி பார்ப்பாங்க, அதை திரும்பி அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க சரியா வருதான்னு, திரும்பியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, எதனா தேவைப்பட்டா திருப்பி ரீபிளான் பண்றது. ஓகே, ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்காக பண்றது ஆக்ஷன் ரிசர்ச். சின்ன லெவல்ல பண்ணுவோம். இது ஒரு ஐட்ரேட்டிவ்னா என்னதுன்னா சைக்ளிக்கலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுவும் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஆன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன் ரிசர்ச்னு சொல்றோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னாலே என்னது? நான் சொன்னேன் இல்லையா, நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம் கொண்டு வருதா? ஸோ அது கண்டிப்பா காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. இட் இஸ் காஸ்டு பை த காஸ் எஃபெக்ட். எஃபெக்ட்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். ஞாபகம் வச்சுக்கணும்.
காசுங்கிறது தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஆன்சர் கண்டிப்பா ஏ இருக்கு. ஒண்ணு ஏபி இருக்கும், இல்ல ஏசி இருக்கும். ஏபி தான் கிடையாது தெரிஞ்சிருச்சு. எஃபெக்ட் கிடையாது. டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எஃபெக்ட். இட் இஸ் அ கண்டிஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக் இன் விச் இஸ் மேனிபுலேட்டட் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. இது ரொம்ப ரைட். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம மேனிபுலேட் பண்ணுவோம். ஏன்னா நியூ டீச்சிங் மெத்தட் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஓல்டு டீச்சிங் மெத்தட் ஒரு அதை நம்ம மாத்துறோம் இல்லையா? அதுதான் மேனிபுலேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. ஓகேவா? ஏ அண்ட் சி. ஒன் செக். ஏ அண்ட் சி. சாரி, நான் தப்பு போட்டேன். ஏ அண்ட் சி. இது ஆன்சர் சி. ஓகே, ஏ அண்ட் சி. இது கிடையாது. இந்த எஃபெக்ட்னு வந்தாலே அது டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? அடுத்தது, when a particular statistics in a research situation is evidently declared to be significant, which of the following decision will be considered tenable? tenable னா எது ப்ராப்பரா ஒரு ப்ராப்பர் டிசிஷன் மாதிரி. இந்த சிக்னிஃபிகண்ட்ன்ற வார்த்தை எப்போ வரும்னா, நம்ம ரிசர்ச் வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம்ல, அது ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்போ வந்து நம்ம சொல்றோம்னா, நல் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்றோம், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்றோம். அந்த மாதிரி வர இடத்துல நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா இதுக்கு நேரா வேற எதுவும் குடுக்கல. நல்லா இப்போ அலாங் வித் ஆல்டர்னேட்டிவ் ரெண்டுத்தையும் ஒண்ணா நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஒண்ணு சேஞ்சஸ் ஆயிருக்கு, ஒண்ணு சேஞ்சஸ் ஆவல. நல்ல ஹைப்போதசிஸ்னா சேஞ்சஸ் ஆவல. ஆல்டர்னேட்டிவ்னா ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் வரவே வராது. ஓகேவா? சோ நல்ல ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்ணிட்டு, ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல சரியா அவங்க குடுக்கல. நல்ல ஹைப்போதசிஸ் அக்செப்டட், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் ரிஜெக்டட். சி அண்ட் டி. நல்ல ஹைப்போதசிஸ் ரிஜெக்டட், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் அக்செப்டட். ஏ அண்ட் பியும் கொடுத்திருக்காங்க, சி அண்ட் டியும் கொடுத்திருக்காங்க. when a particular statistics in research situation evidently declared to be significant, which of the following decision will be considered true? அப்படின்னா ஏதோ சேஞ்சஸ் அங்க ஏற்பட்டிருக்கு. அதனால நல்ல ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்றேன், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்றேன். ஏ அண்ட் பி ஆர் சி அண்ட் டி. ஏ அண்ட் பி. ஓகேவா? இங்க இருக்கிறது. ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன், நல்ல ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் பண்றேன், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்றேன். அப்படின்னா என்னன்னா சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன் இந்த இடத்துல நானு. ஓகேவா? சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. என்னோட என்னோட என்ன சொல்றது, நான் கலெக்ட் பண்ண டேட்டானால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகேவா? அதுதான் இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்னு வந்தாலே ரிஜெக்ட் த நல்ல ஹைப்போதசிஸ், அக்செப்ட் த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். அப்படின்னா என்னன்னா, என்னோட கன்க்ளூஷன் நாட் டியூ டு சான்ஸ். அப்படியே அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்லல. நான் டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ரூஃபோட சொல்றேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது நம்ம முதல்லயே நம்ம பார்த்தோம். அந்த ஸ்கேல்ஸ் பத்தியும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியும் திருப்பி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். இது ஒண்ணு தெரிஞ்சாலே நம்ம கடகடன்னு பண்ணிடலாம். இது ஒவ்வொன்னும் அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறும்னு சொன்னேன்னா அதேதான். இப்ப நாமினல் வந்தா என்ன இருக்கும்? கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஆர்டினல்ல என்ன இருக்கும்? கிளாசிஃபிகேஷனோட ஆர்டர் இருக்கும். இன்டர்வல்ல என்ன இருக்கும்? கிளாசிஃபிகேஷன், ஆர்டர், ஈக்குவல் யூனிட்ஸ் இருக்கும். ரேஷியோல அப்சல்யூட் ஜீரோ. அவ்வளவுதான். ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்கணும். Next, in which of the following sampling method employed in research, the units comprising the sample are given equal and independent chance? எதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் சான்ஸ் கொடுக்குறோம்? இது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்டேஜ் சாம்பிளிங்கும் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் வரும். கிளஸ்டரும் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் வரும். டைமென்ஷனல் நான் ப்ராபபிலிட்டி டைமென்ஷனல் சில டைமென்ஷன்ஸ் வச்சு கலெக்ட் பண்றது, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸ்னோபால் சாம்பிளிங்கும் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் வரும். ஈக்குவல் சான்ஸ் கொடுத்ததுனால இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஆன்சர் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேஜ் சாம்பிளிங்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ரிசர்ச் வந்து பெரிய ஒரு கண்ட்ரியில கலெக்ட் பண்றோம், நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒரு ஸ்டேட்டை செலக்ட் பண்றது, அதுல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றோம்னா அதுதான் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னு சொல்லுவோம். இது ரேண்டம்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு வேணான்னு கூட நான் விட்டுறலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால இது வந்து எல்லா இடத்துலயும் ரேண்டம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கிளஸ்டர் சாம்பிளிங் தான் இங்க ரைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டி ஸ்டேஜ்ல சில ஸ்டேஜஸ் நம்ம விட வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே ரேண்டம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அது இருந்தாலும் மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி தான் சேரும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது அதே மாதிரி டைமென்ஷனல் சாம்பிளிங்ன்றது ஒரு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடு. பட் இது கோட்டா பேஸ்ட் இருக்கும். ஏஜ், ஜெண்டர், எஜுகேஷன் அதை மாதிரி தனித்தனியா பிரிப்பேன். அந்தந்த கோட்டாக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? பட் ஸ்டேஜ் சாம்பிளிங்ன்றது ஃபர்ஸ்ட் லார்ஜர் குரூப் எடுக்கிறோம், அப்புறம் ஸ்மாலர் யூனிட்ஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி பண்றது மல்டி ஸ்டேஜ்னு சொல்றோம். எல்லா இண்டிவிஜுவல் யூனிட்ஸ்ல ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் சான்ஸ் இருக்கான்றது நம்ம சொல்ல முடியாது.
ஓகேவா? அடுத்தது, the issue of research ethics becomes relevant in which of the following stages of research ன்னு கேட்டிருக்கேன். எப்ப வந்து அந்த ரிசர்ச்சோட எத்திக்ஸ் நமக்கு வருது? ரிசர்ச் எத்திக்ஸ்னாலே என்னன்னா, இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்றோம். இப்போ மத்தவங்க கிட்ட அப்சர்வ் பண்ணியோம்னா, அவங்க கிட்ட நம்ம ப்ராப்பரா எத்திக்ஸ்னா என்னது? அவங்க கிட்ட சொல்லணும். நான் இதுக்கு பண்றேன், அது பண்றேன். அதெல்லாம் நெறைய இருக்கு எத்திக்ஸ். இல்ல நம்பளே சில டேட்டாவ அப்படியே நம்மளே பண்றது. அது மாரிலாம் பண்றது. ஃபேப்ரிகேஷன் சொல்லுவோம். ஃபால்சிஃபிகேஷன் சொல்லுவோம். அதெல்லாம் ரிசர்ச் எத்திக்ஸ்ல வர்றது. நம்மளே ஃபேப்ரிகேட்னா நம்மளே சில டேட்டாஸ் ஆட் பண்ணி பண்றது. அந்த மாரி. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல இது வந்து நெறைய இருக்கும். இஷ்யூ ஆஃப் ரிசர்ச் பிகம்ஸ் ரிலவன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் எதுல வந்து நம்ம கரெக்ட்டா இது பண்ணணுன்றது. ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் கண்டிப்பா நம்ம ப்ராப்பரா பண்றது இருக்கும். ஸோ 3 இங்க ஆன்சர் வரும். அதே மாரி டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல நம்ம ப்ராப்பரா பண்ணணும். டேட்டாவ கரெக்ட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஸோ 3 அண்ட் 4 கண்டிப்பா இங்க வரும். ஓகேவா? கண்டிப்பா அங்க தான் வரும். ஏன்னா, இது இடத்துல ரிசர்ச் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு ப்ராப்பர் ரிசர்ச் இருந்தா ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் கரெக்ட்டா நம்ம பண்ணணும். டேட்டா அனலைஸ் பண்றோம். இன்டர்பிரெட்னா என்னது? நம்ம அதுல ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த இடத்துல ரிசர்ச் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எத்திக்ஸ்னாலே கிரிட்டிக்கலி இன்வால்வ்ட் டியூரிங் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங், அவாய்ட் ஃபால்சிஃபிகேஷன். சரியா நம்ம பண்ணணும். டேட்டா அனாலிசிஸ்னா மேனிபுலேஷன் பண்ணக்கூடாது. ஒழுங்கா பண்ணணும் அது. ஓகே. அடுத்த கொஸ்டின். which of the following sequence represent the most logical sequence in doing research? எப்படி நம்ம அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்றோம்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஹைப்போதசிஸ் செட் பண்றோம், அப்புறம் ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்றோம், ரிப்போர்ட்டிங் தி ரிசல்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுலயே எல்லாமே இருக்கு கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட்லயே எப்பயுமே ரிசர்ச் ப்ராப்ளம் தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹைப்போதசிஸ் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ஹைப்போதசிஸ் டெஸ்ட் பண்ணணும். ஹைப்போதசிஸ்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம பண்றதுல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கா, ஏற்படலையா? அதான் ஹைப்போதசிஸ். அதுக்கப்புறம் ரிசல்ட்ட சொல்றது. ஓகேவா? பார்த்துட்டு வரும். கரெக்ட். ஓகேவா? இதுதான். மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மாறி இருக்கு அவ்வளவுதான். ஓகே. இது கொஞ்சம். Next, a university teacher intends to study the relationship between level of aspiration and achievement of rural children. Which design of research will be the most appropriate? இவர் என்ன பண்றாரு? பசங்கள அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறாரு. பசங்களுக்கு எந்த அளவுக்கு அது மாதிரி படிக்கணுன்ற எண்ணம், லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அச்சீவ்மெண்ட் என்ன வந்துச்சு? முடிஞ்சு போனது ஆக்சுவலா இது. ஓகேவா? முடிஞ்சு போன அந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் இருந்ததுனால அவங்க அச்சீவ் ஆறாங்களான்னு பார்க்கறாங்க. இது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர்ல சேரும். ஏன்னா முடிஞ்சு போச்சு. அந்த காஸ் முடிஞ்சு போச்சு. அவங்க ஆஸ்பிரேஷன் எப்படி இருந்துச்சு? அதனால அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க? அது காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறாரு. பட் காஸ் முன்னையே முடிஞ்சது. ஓகேவா? அடுத்தது. In the post-positivistic approach to research, which of the following types of researchers got emphasized? அதே மாதிரி நமக்கு இதுல 3 இருக்கு ரிசர்ச்ல. பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம், இன்டர்பிரிட்டிவிசம்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவிசம் வந்தாலே இங்க சயின்டிபிக்கலா ஒன்னு அப்சர்வ் பண்ணி பண்றது. பெருசா நம்மளோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இங்க கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவிசம் வந்தா குவான்டிடேட்டிவ் வரும். இந்த ரிசர்ச் வந்து குவான்டிடேட்டிவா இருக்கும். போஸ்ட் பாசிட்டிவிசம் வந்துச்சுன்னா குவான்டிடேட்டிவும் இருக்கும், குவாலிட்டேட்டிவ். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது மாற வாய்ப்பு இருக்கு. அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கிற நாலேஜ். இன்டர்பிரிட்டிவிசம்னு ஒண்ணு இருக்கு. இது ஃபுல்லா குவாலிட்டேட்டிவ் தான். ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்போதைக்கு ஷார்ட்டானா அதுதான். ஓகேவா? ஸோ இங்க சயின்டிஃபிக் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இங்க ரெண்டுமே இருக்கும். சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சயின்டிஃபிக் இருக்கும். இங்க வந்து வெறும் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல என்ன சொல்றாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் காட் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறோம்னு சொல்றாங்க. இங்க எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் சொல்ல முடியாது. பட் ஃபினாமினாலஜிக்கல் ரிசர்ச்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம். ஏன்னா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்னோகிராஃபிக் ரிசர்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம். ஸோ 2, 3 கண்டிப்பா இங்க வரும். ஓகே. அதுக்கப்புறம் சி 5 ஆக்ஷன் ரிசர்ச். ஏன்னா அப்சர்வரும் அங்க இன்வால்வ் ஆகி பண்றாரு. ஓகேவா? இது 3த்துக்கும் ஃபினாமினாலஜிக்கல் ரிசர்ச், எத்னோகிராஃபிக்கல் ரிசர்ச்னா அந்த கல்ச்சர போய் பார்க்கறது. ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது அவரே போயிட்டு அங்க அந்த ரிசர்ச்சரே இன்வால்வ் ஆயி பண்றது. ஆக்ஷன் ரிசர்ச்ல. ஓகே. ஃபினாமினாலஜிக்கல் ரிசர்ச்ங்கிறது அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபினாமினன்னா என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ கேட்கறது ஃபினாமினாலஜிக்கல் ரிசர்ச். இது எல்லாமே போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக் அப்ரோச்ல இருக்கு. இது நெக்ஸ்ட் லெவல்ல வந்தது. ஏன்னா வெறும் சயின்டிஃபிக்கலா ப்ரூவன் ஆனது மட்டும் கிடையாது. அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம பார்க்கணுங்கிறது போஸ்ட் பாசிட்டிவிஸ்டிக். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கு 2, 3, 5 ஆன்சர். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ங்கிறது நம்ம செட்டப் பண்ணி பண்றது இது. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டும் முன்னையே சொன்னோம். காசு இருக்கு. காசு முன்னையே முடிஞ்சிருக்கும். நம்ம எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ போஸ்ட் பாசிட்டிவ் ரெகக்னைஸ் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் கான்டெக்சுவலா இருக்கும். மோர் எம்பசைஸ் எங்க கொடுப்போம்? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல இங்க கொடுப்போம். ஓகேவா?
அடுத்தது, இன் கேஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஹெட்ரோஜீனியஸா இருந்துச்சுன்னா, அதே மாரி ஹோமோஜீனியஸ்னா ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்க, ஹெட்ரோஜீனியஸ்னா விதவிதமா இருக்கிறவங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாம்பிளிங் டெக்னிக் வில் என்ஷூர் ஆப்டிமம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சாம்பிள் யூனிட்? ஒரே மாதிரி இருக்கிறது எந்த இடத்துல வரும்னா, நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்ல சொல்லலாம். ஓகே. ஏன்னா, இதுலனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ராட்டா பிரிப்போம். இல்லையா? அந்த இடத்துல ஹெட்ரோஜீனியஸ் ஒரே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பிரிப்போம். இன் கேஸ் த பாப்புலேஷன் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஹெட்ரோஜீனியஸா இருக்கும்போது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாம்பிளிங் வில் என்ஷூர் ஆப்டிமம் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் யூனிட்? அதுக்கப்புறம் மேல், ஃபீமேல் அந்த மாரி பிரிச்சுட்டு நம்ம எடுப்போம். ஸோ இது வந்து ஆப்டிமம் கரெக்ட்டா இருக்கும். சிம்பிள் ரேண்டம் ஃபிஷ் பவுல் மெத்தடா இருக்கும். கிளஸ்டர் என்ன பண்ணுவோம், அப்படியே குரூப்பா பிரிச்சு ஒரே குரூப்ப தூக்குவோம். அது கிளஸ்டர். சிஸ்டமேட்டிக்ன்றது எவ்ரி 10th பர்சன் 100th பர்சன் பண்றது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இது 4மே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். எல்லாருக்குமே இங்க சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் த ஸ்கோப் ஃபார் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் இஸ் அட்மோஸ்ட்? எந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் கண்டிப்பா நமக்கு தேவைன்னா, ரிசர்ச் ப்ராப்ளத்துல பெருசா தேவையில்ல. ரிலேட்டட் ஸ்டடீஸ்ல இந்த வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ற இடத்துல, அந்த ஹைப்போதசிஸ் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல தான் ஒரு ரிசர்ச்சருக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். எந்த வேரியபிள் ப்ராப்பரா நம்ம ஐட் பண்ணணும், இருக்கு இல்லன்றத செக் பண்ற இடத்துல நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன் யோசிச்சு பண்ணணும். நம்ம தான், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஐடென்டிஃபைங் வேரியபிள்ஸ் அண்ட் ஹைப்போதசிஸ்ல கண்டிப்பா தேவை. ஓகேவா? அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசர்ச் ஸ்டடீஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் மீனிங் கெட் மோர் அட்டென்ஷன் தேன் ஃபார்முலேஷன் ஆஃப் ஜெனரலைசேஷன்? எந்த ஜெனரலைசேஷன்னா நம்ம பொதுப்படுத்துறது. பட் எந்த இடத்துல அவங்க சொல்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம், அதுதான் இவங்க சொல்றாங்க. அப்பனா கண்டிப்பா இந்த இடத்துல எத்னோகிராஃபி ஸ்டடி வர வாய்ப்பு இருக்கா? அந்த இடத்துல அப்போ 4 இருக்கு நமக்கு. ஸோ இது வர வாய்ப்பு இருக்கு. 4 ஓகே. இந்த இடத்துலயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஓகே. ஸோ சிலயும் இருக்கு, டிலயும் இருக்கு. நமக்கு இங்க 4. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 1 கிடையாது, 2 கிடையாது. தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ட் எங்க குடுக்குறோம்? அதே மாரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்லயும் நம்ம சொல்லலாம். ஏன்னா, அதையும் நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி, சர்வே ஸ்டடி வராது. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அப்பன்னா 2 வர வாய்ப்பில்ல. அதனால சிய நம்ம அடிச்சிடுறோம். ஓகேவா? எலிமினேஷன் டெக்னிக்ல போயிடுங்க. சர்வே ஸ்டடிங்கிறது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வரும். அத நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எல்லாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட், பிப்ளியோகிராஃபி கிவன் இன் எ ரிசர்ச். அதே மாரி நம்ம ஒரு ரிசர்ச் எழுதுறோம்னா, பின்னாடி ரெஃபரன்சஸ், பிப்ளியோகிராஃபி எழுதுவோம் நம்ம. ரெஃபரன்சஸ்னா யார் எந்த பேப்பர்லாம் நம்ம ரிஃபர் பண்ணோம் அதுதான். பிப்ளியோகிராஃபில எல்லாமே இருக்கும். நம்ம எல்லா சோர்ஸஸும் எழுதுவோம். புக்ல இருந்து எடுத்தா கூட எழுதுவோம். பேப்பர் கிளிப்பிங் கூட இந்த இடத்துல இது எடுத்தேன்னு எழுதலாம். அதான் பிப்ளியோகிராஃபி. ஸோ பிப்ளியோகிராஃபி இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, helps those interested in further research கிடையாது. Is an optimal shows a vast knowledge of the researcher. Helps those interested in further research. ஓகே. பிப்ளியோகிராஃபி எப்படி இவங்களோட இதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லா சோர்சஸ் எங்கேருந்து எடுத்தோம்னு எழுதுறோமா, அத பார்க்கும்போது மேபி இது ரிசர்ச் பண்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க. அவ்வளவுதான். Helps those interested in further research. ஓகேவா? அதே மாரி பிரைமரி பர்ப்பஸ் ஆஃப் பிப்ளியோகிராஃபி மெயினா என்னன்னா, ஃபியூச்சர் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்தோன்றத சொல்றோம். இட் ஆல்சோ அக்னாலஜஸ் த ஒர்க் ஆஃப் அதர்ஸ். அதே மாதிரி இங்க இருந்து எடுத்தோம் அந்த உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் இது. அக்னாலஜஸ் த ஒர்க் ஆஃப் அதர்ஸ், பட் இட்ஸ் மெயின் அகடமிக் ரோல் டு சப்போர்ட் கண்டினியூட் ரிசர்ச். மத்தவங்க ரிசர்ச் இதை பத்தி பண்றாங்கன்னா அவங்களுக்கு இங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றது. நெக்ஸ்ட், through which research method the manipulation of an independent variable and its effect on dependent variable is examined with reference to a hypothesis under controlled condition? இந்த மாதிரி கண்டிப்பா கொஸ்டின் கொஞ்சம் பெருசா வரும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மேனிப்புலேஷன் நடக்கும். அவ்வளவுதான். எங்க மேனிப்புலேஷன் நடக்கும்? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல தான் மேனிப்புலேஷன் நடக்கும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள், நியூ டீச்சிங் மெத்தட், ஓல்டு டீச்சிங் மெத்தட் வச்சு நம்ம மாத்துறோம் இல்லையா? ஸோ மேனிப்புலேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், அந்த மாதிரி வந்தாலே எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் தான். ஓகே. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோரியும் நடக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட். பட் காஸ் ஆல்ரெடி முடிஞ்சது. நம்ம மேனிப்புலேஷன் பண்ண முடியாது. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வெறும் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும். இது இப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லும். கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஆராய்ந்து படிக்கிறது. ஒரு பர்சனை பத்தியோ ஒரு குரூப்பை பத்தியோ, அது கேஸ் ஸ்டடி. Next, after identifying the different variables and establishing the logical reasoning in the theoretical framework, the next step in the research process, நம்ம என்ன பண்றோம், ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் இதுதான் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். லாஜிக்கலா நமக்கு எல்லாம் யோசிச்சிட்டோம். தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் ஒரு தியரி பேஸ்ல பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஹைப்போதசிஸ் செட் பண்றது. இதுதான் மெயின்.
ஜென்ரேட் ஹைப்போதசிஸ் அப்படின்னா என்ன? இந்த வேரியபிள்குள்ள எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்குறது. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்றது. ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் இதுதான் இண்டிபெண்டன்ட் இது பண்றோம்னா இதுதான் ஜென்ரேட் ஹைப்போதசிஸ். அடுத்தது பார்ட்டிசிபேஷன் இன் விச் டைப் ஆஃப் ரிசர்ச் ஹஸ் த கிரேட்டஸ்ட் பொட்டென்ஷியல் ஃபார் என்ஷூரிங் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் ஒர்க் சிச்சுவேஷன். ஆக்ஷன் ரிசர்ச். ஏன்னா ஆக்ஷன் ரிசர்ச்ல ரிசர்ச்சரும் சேர்ந்து பண்றாரு. ஸோ அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இது ஹெல்ப் ஆகும். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ங்கிறது ஒரு பேசிக் ரிசர்ச், ஒரு நாலேஜ் ப்ராடன் பண்றதுக்கு படிக்கிறது. அப்ளைட் ரிசர்ச் ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க பண்றது. இவாலுவேட்டிவ் ரிசர்ச் நார்மல். ஓகேவா? அடுத்தது அரேஞ்ச் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிடக்ஷன் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ்னா டிடக்டிவ் ப்ராசஸ்னாலே ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரியில ஸ்டார்ட் பண்ணி அப்சர்வேஷனுக்கு போவோம். இண்டக்டிவ் ரிசர்ச்ங்கிறது ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரலுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் நிறைய பண்ணிட்டு அப்புறம் ஜென்ரல் தியரிக்குள்ள போவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இவங்க சொல்றது என்னன்னா ரிவிஷன் ஆஃப் தியரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது ஃபர்ஸ்ட் வராது. தியரில இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் அது வேற மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் தியரியில ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஹைப்போதசிஸ் பண்ணுவோம், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், அப்புறம் ஃபைண்டிங் பண்ணுவோம், அப்புறம் ஹைப்போதசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் ரிவிஷன் ஆஃப் தியரி நடக்கும். ஸோ இவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இவங்க ரிவிஷன் ஆஃப் தியரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டிசிபிஏ. ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்றோம், அப்புறம் அதோட ஃபைண்டிங்ஸ் பார்க்குறோம். டேட்டா கலெக்ட் அதுக்கப்புறம் ஹைப்போதசிஸை கன்ஃபார்ம் பண்றோம், அதுக்கப்புறம் ரிவிஷன் ஆஃப் தியரி. இந்த ரிவிஷன் ஆஃப் தியரியை மைண்ட்ல வச்சுக்கணும். அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணவே கொடுத்தது தான் அது. அடுத்தது கடைசி கொஸ்டின். which of the following sections of a research report are not considered for similarity check while detecting plagiarism? இந்த plagiarismனாலே என்னன்னா நம்ம ரிசர்ச் நம்ம எந்த சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றோம்ட்டு நம்ம அதை அவங்க என்ன பண்ணணும், அவங்க பேரை போட்டுருணும். அதுக்குன்னு ஒரு 3 ஸ்டைல் இருக்குல்ல, ஏபிஏ, எம்எல்ஏ ஸ்டைல், சிக்காகோ ஸ்டைல்லாம் இருக்கும். நம்ம எந்த மாதிரி ரிசர்ச் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டைல்ல அவங்க பேரை நம்ம எழுதிரணும். அதுதான். அது மாரி எழுதுறது அவங்களுக்கு குடுக்குற கிரெடிட், ரெஸ்பெக்ட் மாதிரி. அது பண்ணாம விட்டா பிளேஜியரிசம்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் பிளேஜியரிசம். அதே மாரி யுஜிசி பிளேஜியரிசம்க்கு ஒரு இருக்கு. இப்போ ஒரு ரிசர்ச்ச நம்ம சப்மிட் பண்றோம்னா, அதுக்குன்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பிளேஜியரிசம் சாஃப்ட்வேர். அதுல பார்க்கும். அதுல வரும் 10% இது வந்து சிமிலாரிட்டி இருக்கு. மத்த ரிசர்ச்ல இருந்து இவங்க காப்பி பண்ணியிருக்காங்க. 20% இருக்கு, 50% இருக்குன்னு யுஜிசில வரும். அதுக்கேத்தா மாரி இருக்கும். இப்போ 10% வரைக்கும் ஓகே ஒத்துப்பாங்க. 20%ல இருந்து மேல உங்க சிமிலாரிட்டி காட்டுச்சுன்னா, நம்ம மத்த ரிசோர்சஸ்ல இருந்து காப்பி பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிரும். அத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலா அதையே. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யுஜிசியோட பிளெஜரிசம் இது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, எதெல்லாம் வந்து பிளெஜரிசம்ல செக் பண்ணாதுன்னா, இந்த லாஸ்லாம் செக் பண்ணாது. எதுக்கு? அது அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் லாஸ் வேற. அப்ஸ்ட்ராக்ட் செக் பண்ணும். ஓகே. அதே மாதிரி கன்க்ளூஷன்ஸ் கண்டிப்பா செக் பண்ணும். ஓகே. பிப்ளியோகிராஃபி ஏன் செக் பண்ண போதும்? நம்ம எங்கேருந்து ரிசோர்ஸ் எடுத்தா அதுக்கு என்ன வந்துச்சு? அது செக் பண்ண மாட்டாங்க. பட் இதை செக் பண்ணுவாங்க. ஸோ பிசிடி இல்ல பிடி, நம்ம அப்சர்வ் பிடி, பிடி இல்ல பிஇ இன்னும் கரெக்டா இருக்கும் பிடியோட. பிப்ளியோகிராஃபி பிஇ செக் பண்றது. என்ன சொல்றாங்க? which of the following sections of a research report are not considered? ஓகே, நாட் கன்சிடர்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்னா எதெல்லாம் செக் பண்ணாது. செக் பண்ணாதுன்னா இந்த லாஸை செக் பண்ணாது, பிப்ளியோகிராஃபியை செக் பண்ணாது. மற்ற மூணுத்தை செக் பண்ணும். அப்ஸ்ட்ராக்ட், அப்சர்வேஷன், கன்க்ளூஷன். நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி எப்படி டேட்டா எழுதணுன்றதை செக் பண்ணும். பட் லாஸும் பிப்ளியோகிராஃபியும் செக் பண்ணாது பிளெஜியரிசம்ல. பிளெஜியரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் சில டைப்ஸ் இருக்கு. செல்ஃப் பிளாஜரிசம், மொசைக் பிளாஜரிசம், அந்த மாதிரி. அதையும் கொஞ்சம் சோர்ஸ் பிளாஜரிசம். ஓகே, அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிளெஜரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ பண்ணிக்கோங்க. எங்க எடு மாஸ்டரியில ஈவன் நாங்கள் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கோம். லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் 15 டேஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சேரணும்னா தாராளமா சேரலாம். நிறைய எம்சிக்யூஸும் அதிலே கிளாஸ்லயே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இல்ல மேம், எனக்கு இது மாதிரி லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் அதுவும் ஆப்ல கண்டக்ட் பண்றதா நிறைய நீங்க சிபிடி மோட்ல ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ண முடியும். நீங்க சேரணும்னா 6363048562 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க தாராளமா கிளாஸ்ல சேரலாம். நம்ம லைவாவே இந்த மாதிரி எம்சிக்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.